ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள்ல உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நான் கர்த்தர், நான் மாறாதவர். என்ன அழகான வார்த்தை பாருங்க. நான் கர்த்தர், ஆனா நான் மாறாதவரா இருக்கேன். மனுஷங்க மாறிடுறாங்க இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில மனுஷங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க, மாத்தி மாத்தி நடக்கிறாங்க, மாறிடுறாங்க. ஆனா நான் கர்த்தர், நான் மாறாதவர். எதனால நிர்மலமாகாம இருக்கிறோம் நீங்களும் நானும் அப்படின்னா, ஆண்டவருடைய இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால நம்ம பாருங்க இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய கிருபை இருக்கிறவங்க தான் பாருங்க, ஆபிரகாம் அழிவுக்கு தப்பி பாருங்க அவரு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். லோத்து பாருங்க, அவரும் பாருங்க அழிவுக்கு தப்பி வாழ்றார். ஆபிரகாமுக்கு நிறைய பிரச்சனை வந்தது. பார்வோன் பாருங்க மனைவியை கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டு, கணவன் தெரிஞ்சா அழிச்சு போட்டுருவாங்க. அந்த காலத்துல அழகான மனைவிக்கு நல்ல கணவன் இருந்தா பாருங்க கொலை கூட பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த மனைவி வேணும், அந்த பெண் அழகா இருக்கான்னு சொன்னா கணவனை கொலை பண்ணிட்டு அந்த மனைவியை எடுத்துக்கொள்ளுவாங்க. அந்த மாதிரி ஆபத்துல இருந்து கூட பாருங்க தேவன் ஆபிரகாமை பாதுகாத்தார். நோவாவுக்கு பாருங்க தேவனுடைய கிருபை இருந்ததுனாலதான் அவருக்கு அந்த இடத்துல பாருங்க நோவா தாத்தா கப்பல் எப்படி வந்துச்சு. இன்னைக்கு பேழைகளை கூட பாருங்க கண்டுபிடிச்சு சயின்டிஸ்ட் சொல்றாங்க, இந்த இமயமலை முனையில கூட அந்த பேழையினுடைய ஒரு பகுதி இருக்கு அப்படின்னு. அப்போ நோவா தாத்தா எப்படி அந்த கப்பலை செஞ்சார் அப்படின்னா, தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவர் கொடுத்த ஐடியால அந்த பேழையை செஞ்சு தன்னைத்தானே அவர் காப்பாத்திக்கிட்டாரு. தன்னோடு சேர்ந்து மிருகங்களையும் மனைவி பிள்ளைங்களையும் பாருங்க அவர் காப்பாற்றப்பட்டார். அப்போ தேவனுடைய கிருபை எங்க இருக்கிறதோ, இரக்கம் எங்க இருக்குதோ அங்கெல்லாம் பாருங்க அந்த இடத்துல தேவன் மாறாத இருந்தவரா இருந்ததுனாலதான் அங்க அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு. ஆனா தேவன் மாறப்பட்ட ஒரு நிலையில இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது? இதுக்கு பாருங்க ஆபிரகாம்ன்ற ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆபிரகாம் மனுஷன் 25 வருஷம் பாருங்க அவர் காத்திருந்தாரா? தேவன் பாருங்க நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தாலும் ஆபிரகாமுக்கு ஒரு மிக முக்கியமான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். 75 வயசு தாத்தா கிட்ட போய் சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் அப்படின்னு. ஆனா அவரால் நம்ப முடியாம தான் பாருங்க திடீர்னு நடுவுல மனைவி சொல்றதை கேட்டுட்டு ஆகார் என்று ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவளுக்காக பாருங்க மனைவியே திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு குழந்தைய பெத்துக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னதை கேட்டாரு. அவரு கேட்டும் கூட பாருங்க அவிவிசுவாசம் இருந்துச்சு. ஆனா அவருக்கு பேர் இன்னைக்கு என்னன்னா விசுவாசத்தின் தகப்பன். எப்படிங்க அந்த பேர் வந்துச்சு? கர்த்தர் மாறாதவரா இருந்தார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் மாறாதவரா இருக்கிறாருங்க. நீங்க மாறினாலும் அவர் நிச்சயமாக மாற மாட்டார். வேதத்துல உள்ள அத்தனை மனுஷங்களும் பாருங்க கடவுள் சொன்ன வார்த்தைய மதிக்கல, மாறிட்டு தான் இருந்தாங்க, மாத்தி மாத்தி பேசினாங்க, தேவன் சொன்னதையே நம்பாமலாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் செய்யாம விட்டுட்டாரா? நிச்சயமாகவே செய்தார். அவர் உங்க வாழ்க்கையிலும் கூட பாருங்க மாறாதவரா இருப்பார். எப்படி மாறப்போகுது உங்க வாழ்க்கைன்னா, கர்த்தர் மாறாதவரா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை, தரித்திரம், ஏழ்மை, கஷ்டம், வியாதி எல்லாம் பாருங்க ஒரு நாள் மாறி நீங்க சுகத்தோடு, பலத்தோடு, ஐஸ்வர்யத்தோடு, நல் வாழ்க்கையோடு வாழுகிறத மத்த ஜனங்க பார்க்கும்படியாக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். வாங்க அதுக்காக நம்ம செபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். ஏன் எங்க வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு நாங்க பார்த்தா, கடவுள் மாறாதவராய் இருக்கிறேன். கர்த்தர் நான் மாறாதவர், நான் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, நான் மனம் மாற மனு புத்திரனும் அல்ல என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் புத்தகத்துல நாங்க வாசிக்கிறோம். அப்போ நீங்க மாறாதனாலதான் எங்க வாழ்க்கை மாறப்போகுது. எங்க வாழ்க்கை உளையான சேற்றிலிருந்து, குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்தும் தூக்கி நீங்க ராஜாக்களோடு பிரபுகளோடு உட்கார வைப்பேன்னு சொன்னவர் அப்படியே நீங்க செய்ய போறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நீங்க மாற்றி, நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அவர்களுடைய வாழ்க்கை மேன்மைப்படுத்த நீங்க இருக்கீங்க என்று ஒரு தன்னம்பிக்கை ஆண்டவரே அவருடைய இருதயத்துல இந்த வேளையில ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
தேவனை நம்புகிற ஒரு நம்பிக்கை தாங்க. தன்னம்பிக்கை என்பது வேற. ஆனா தேவனை நம்புகிறவர்களோ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. அப்படியே அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.